இன்னைக்கு என்னென்ன செய்ய போறோம்? ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம்னு இருக்கிறோம். எது மஷ்ரூமா? ஆமா, பின்ன 2 வாரம் ஞாபகம் இருக்குதா? 2 வாரம் என்ன என்ன 2 வாரம்? இந்த மட்டன் எலும்பு குழம்பு, அப்புறம் மட்டனு, ஆமா மீன், ஆமா. மொத்த ஊர்ல இருந்து வந்திருக்கானு. அவனுக்கு ஏதாவது செய்வோன்னு நீங்க செஞ்சீங்களா? என்ன ரஞ்சித்து பண்றது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. எல்லாவும் பார்த்துப்பா. இன்னைக்கு அமாவாசையா போயிடுச்சு. அமாவாசை பொறுத்தவரைக்கும் நம்ம நான்வெஜ் தொடவே மாட்டோம். நான் அமாவாசை பார்க்க மாட்டேன், அசைவ உணவு தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத முன்கோபம். அதனால இன்னைக்கு சைவத்துல இறங்கியாச்சு. அதனால இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி, அதுவும் சாம்பார் அந்த மாதிரி வச்சா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்கிறோம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊறும். மஷ்ரூம் பிரியாணி. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அது உனக்கு சாப்பிடறதுக்கு கறி மாதிரி இருக்கும். எது மஷ்ரூம் கறி? இந்த அது ஆல்டர்னேட்ல ரஜினி முருகன் படம் பார்த்தா இந்த செருப்பு ஒண்ணுன்ற மாதிரி இந்த மஷ்ரூம் ஆட்டுக்கறி ஒண்ணா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ரஞ்சித்து. அதெல்லாம் தலை விதி. ஐயோ, ஏடா எறும்பு கடிக்குதா? ஆமா, உங்களை நம்பி சோறு சாப்பிட வந்த பாரு. ஏடா கண்ணு முன்னு தெரியாம எண்ணெயில கால் வச்சா வழுக்காம என்னடா செய்யும்? நம்ம காளான் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கணும். அது சொல்றேன், என்னன்னு நோட் பண்ணிக்க, எங்க வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்க. தக்காளி வெங்காயம் வாங்கணும். தக்காளி வெங்காயம் பக்கத்து யாரில் பறிச்சுக்கலாம். எண்ணெய், உப்பு, மிளகாய் நம்ம பெருமாக்கல்ல எடுத்துக்கலாம். எது கொஞ்ச நேரம் நிறுத்து. நீங்க சமைக்க வந்தீங்களா இல்ல ஓசில எல்லாம் எடுக்க வந்தீங்களா? இதை எடுத்துக்கலாம் பறிச்சுக்கலாம் இருக்கு. வாங்குறது ஐடியாலே இல்லையா? என்னப்பா பண்றது, பட்ஜெட் டைட்டா இருக்குது. பட்ஜெட் டைட்டா இருக்குதா? நான் இங்க நான் ஊர் வந்தாதான் உங்களுக்கு பட்ஜெட் டைட்டா இருக்கும். அதுக்கு மாதிரி எலும்பு எடுத்து கடிக்கிறதும், மீன் எடுத்து இழுக்கிறதும். மீன் எடுத்து இழுக்கிறாங்க. முள்ளு இழுத்து வச்சுக்கல, வீடியோ பார்த்தேன். என்ன அந்த கறிக்கு மீனுக்கு ஆல்டர்னேட்டா நம்ம காளான் எடுத்துருக்கிறோம். பாருங்க, அந்த காளான் சாப்பிட்டாவே உனக்கு கறி மாதிரி தான் இருக்கும். சோதிக்காதீங்க. காளானு கறி ஒண்ணு. என்ன பண்றது, நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, செஞ்சு கொடுங்க. அது கறியா இல்ல காளானா நான் பார்த்து சொல்றேன். நீ செய்யறதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டுக்கறியா இல்ல காளானான்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆக பாரு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏது நான் பைத்து முடிச்சு தெரியணும். ஏன் முதல்ல ஒழுங்கா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போக மாட்டேன். நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு எப்படின்னு தெரியும். நல்லா சமைப்பியா? நீ பேச வேண்டிய நேரம்டா. சாப்பிட்டு பாருங்க, கைய கூட கழுவ மாட்டீங்க. பிரியாணி செய்யறேன்ட்டு குண்டான வச்சுட்டாங்க. காய்கறில எடுத்து வந்துட்டு வச்சிருக்கேன். இந்த சமைக்கிறது சொல்ற ஆளை காணும். எவனோ ஒருத்த கரண்டி தூக்கி வச்சு நின்றுட்டு இருக்கான். திரும்ப ஏய், நான் தான்டா. என்ன இந்த கெட்டப்? யாருக்கு உனக்கு இதெல்லாம் சொல்றது? நீ பிரியாணி செய்ய போறனால பாய் மாரி ஒரு கெட்டப் போட்டு வரலான்னு பார்த்தேன். அதனால இந்த கெட்டப். இது பாய் கெட்டப். சரி, என்ன பண்றது? உதாரணத்துக்கு சமைக்கிறோம்னா சமையல்கார மாரி வரணும்ட்டு அது மாதிரி வந்திருக்கிறேன் நானு. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான். போறதுக்குள்ளார உனக்கு பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பாரு. பிரியாணி மாதிரி இருந்தா சரி. முதல்ல சீக்கிரம் ஆரம்பிங்க. மழை வர மாதிரி இருக்குது. ஏய், சித்திரை வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது. நீ என்னடானா மழை பெய்ய போகுதுன்ற ஏடா கதை விட்டுட்டு இருக்கியா? ஆமா, பாரு மாணவன் கருகளா இருக்கு. அது என்ன பண்றது, அது இந்த நேரம் பார்த்து இங்க கருக்களா இருக்குது. காத்து வர பலமா அடிக்குது. அடுப்பு வர எரியுமான தெரியல. கடவுளே முருகா. இதுக்கப்புறம் உங்க மகன் கௌரவம் நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியிலையும் இந்த ஒரு அடியும் விழாம இருக்க நீங்க தான் பக்கபலமா இருக்கணும். அடுப்பு நல்லபடியா எரிஞ்சு பிரியாணி பொங்கி சாப்பிடணும். பொங்குனா சாப்பாடு, பிரியாணியை பொங்க முடியாது. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்திருக்கேனா? காளான் பொங்கல் வைக்க போறீங்க. பொங்கலுக்கு சட்டி ரெடி. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன தீ வண்டலூர்ல வச்சுட்டு விழுப்புரத்துல அண்டா வச்சிருப்பியாட்டுக்கு? ஆமா, பின்ன எட்ட வச்சாதான் அந்த நெருப்பு அங்க போவோம். இன்னும் என்ன கொஞ்சம் கேரளால வச்சா பரவாயில்ல, நெருப்பு சீக்கிரம் பத்திக்கும். உள்ள தள்ளி வையா. உள்ளதான் தள்ளிச்சுங்க. மழை வர மாதிரி இருக்கு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எண்ணெய் ஊத்திக்கிறோம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ, சீரகம். அது நட்சத்திரப்பூ, அன்னாசி பூ. சாரி, அன்னாசி பூ. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சிறிதளவு
ஜீரகம் போட்டுக்கிறோம். சோம்பு. சோம்பு இல்லப்பா, ஜீரகம் தான்ப்பா. சோம்பு. புஷ்பம். சரி விடுப்பா, உன் ஆசைப்படியே சோம்புன்னு ஊற்றிக்கிறேன். சத்தியமா தெரியாது. கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கிறோம். எப்படா இது? உங்க பவர்ல தான் தெரியுது. அடே பவர்ல எரியலடா. இப்ப போனானே ஜவலி, அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கிறோம். தேவையான கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். பார்த்து நெருப்பு சுட்டுக்கு போதும் மேல, அதெல்லாம் சுடாது. சுடாது, நீ பண்றத பார்த்தா நெருப்புக்கு தான் எண்ணெய் காமிச்சா சுடும். ஆஹா. சரி, வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கிடுச்சு நல்லா. தம்பி காளான் எடுத்துவாப்பா. நீ விட்டுறியா? சரி, நீ ஒரு இது கொடுத்து நான் ஒரு இது கொடுத்தேன். ஆமா, நீ தங்க உண்டியில தங்கத்தை போடுறீங்க. நீ இந்த தங்க உண்டியில தானே நீங்க சாப்பிட வந்திருக்க. நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். மஞ்சத்தூள் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். சிக்கன் மசாலா தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, கறி மசாலா தூள் ஒரு பாக்கெட். போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. வேற என்ன இருக்கு? இன்னும் ஏதாவது கொட்டுறது இருக்கா? அடுத்தது கூட. ஏய் என்ன அது? ஏய் சாம்பார் பொடிடா அது. பிரியாணி போய் சாம்பார் பொடி யாரா எடுத்துட்டு வருவாங்களா? உங்களால பிரியாணிக்கு மரியாதையா போச்சுடா. நல்ல மாஸ்டர், நல்ல ஆளு கூட ஈத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன பண்றது விடு, கிடைச்ச ஆளை நான் வச்சு வேலை செய்ய. நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல, கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க. ஒரு பாயிண்ட் ஒரு அரை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஓடு. நல்லா போய் அரிசி எடுப்பா. நான் அண்ணல் எடுத்துன்னு ஒரு கொதி ஓட்டு தண்ணி ஊத்து, கொஞ்சம் தண்ணி. சூப்பரா வாசனை அடிக்குதா? எனக்கு அடுப்பு இருந்துட்டு சாம்பல் வாசனை தான் வருது. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரியாணி வாசனை வருதான்னு கேட்டா நீ அடுப்பு கறி வாசனை வருதுன்ற. ஏன்டா டேய், எது அதிகமா வீசுதோ அதானே சொல்ல முடியும். சரி சரி, என்ன பண்றது, உன் மூக்கு கொஞ்சம் குடப்பா இருந்தா அப்படிதான் இருக்கும். என்னமோ காளான் பொங்கல் பண்றீங்க. ஏய் ஏதோ ஒண்ணு வரத சாப்பிடதான் போற. கொதிக்கிற தண்ணியில அரிசி போடுறதா இல்ல அரிசி போட்டு தண்ணி ஊத்துறதா? அரிசி போட்டுக்கிறோம். தண்ணி இருக்கு கீழே பார்த்து. இல்ல அது பிரச்சனை இல்லை. தேவையான அளவு எவ்வளவு அரிசி போட்டோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறோம். இன்னைக்கு அமாவாசைல காளான். டேய் என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்புறமா போதும். உப்பு இருக்கு, உப்பு போதும். அப்படியே கொட்டிவிட்டாரு. 5 நிமிஷம் அது வெடிச்சிடும். வெடிச்சுதான் இருக்கு, வெடிச்சுல வெடிச்சுதான் இருக்கு. அது வெடிச்சுதாண்டா வரும். அவன் ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன் நானு. என்னத்த ஹெல்ப் பண்றடி? கவரை கிச்சுதான் உடைச்சு. ஐயோ, காட்டுல வெள்ளரி பழம் விளைஞ்சிருக்கு. வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளிர்ச்சியா இருக்கும். இதுல வந்து அதிக நீர் சத்து உள்ளது. சுகருக்கு, மலச்சிக்கலுக்கு இது வந்து நல்ல மருந்தா இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்டு பாருங்க. ஆஸ்மா இருக்கவங்க, ரொம்ப சளி பிடிச்சிருக்கவங்க இத சாப்பிடணும். ரொம்ப குளிர்ச்சி. ஏடா இரும்புற? உனக்கு ஆஸ்மாவா? அப்போ உனக்கு கிடையாது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எனக்கு வேணும். உனக்கு வேணுமா? அப்படி எதுக்கு இரும்புற நீங்க? சரி எங்கடா சக்கரை எடுத்துடா. அது வெறும் இது சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது. அதே இதுல வந்து சக்கரை தூவி விட்டு அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டா அப்படியே அழகா சூப்பரா இருக்கும். கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். இங்க வேற ஸ்டைலா வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படியே கருகருன்னு வச்சு வெள்ளையா முடியல. அந்த விநாயகர் இல்ல, இங்க இருக்கிற விநாயகர். இவரு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வாங்க கும்பல வாங்க. எல்லாருமா சேர்ந்து இலைய எடுப்போம். அவன் மரத்தை ஏற விடுங்க. அவனை பாவம், அவன் கீழே விழுந்துட போறான். நல்லா ஒழுங்கா பாவிடா. சும்மா சக்கரை தூவி அப்படியே சாப்பிட்டா அருமையா இருக்கும் வெள்ளரி பழம். சரி ஆள் கொண்டு எடுத்துங்க. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். மச்சான் மாங்க இருக்கலாமா? அருங்களாண்டா. வா 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 வா. இது யாரு வரல பாரு. யாரும் வரலாம் மச்சான்.
ஆரம்பிக்கும் போது ஒருத்தருங்க ஆனா எல்லாம் முடிக்கும் போது பிரியாணிக்கு ரெடி ஆகும் போது எல்லாம் இத்தனை பேர் வந்துட்டாங்க. ஐயோ நம்மளுக்கே பத்தாதாட்டுது. இவன் வேற பொங்கல் ரெடி. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு முந்திரி பருப்புங்களா எல்லாம் திங்கிறது தின்னுப்பிட்டீங்க. முந்திரி பருப்பு போறதுக்கு இல்லையாடுது. நம்மகிட்ட முந்திரி இருக்கு. கொஞ்ச நாள் போட்டாச்சு. அது 2 தடவை போட்டுட்டான் அந்த பையன். ஏன் உருடா போட உருண்டா போடுங்க. அப்புறம் யாரும் சாப்பாட்டுல பிரியாணி வச்சு முந்திரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆளை உள்ள சேர்த்தான் பாரு, அதான் தப்பு. பொங்கல் பிரியாணியா? இவன் வேற ஓட்டே. இவனுக்கு மட்டும் பிரியாணி தராதீங்களா? பொங்கல் பொங்கல் சும்மா இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கிறான். இவ்வளவு தூரம் ரெடி பண்ணி பாரு எல்லாம். வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினடா நானு. கண்ணு கூட பாருங்க, இதுதான் மாங்காய் மரம். பாருங்க மாங்காய் எல்லாம் காய்ச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே வசூல் வேட்டை தான். சரி, மாங்காய் வேட்டை தான். நீ ஏதாவது கேள்வி கேட்கணும். என்னடா கேள்வி? ஆமா, தேங்காய் மட்டும் தேங்காய் காய்க்குது. தேங்காய் தான் காய்க்கும். அப்புறம் என்ன? பணம் காய்க்க முடியுது. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? அடங்க இங்க வாடா. நீ கேட்ட இந்த கேள்விய தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்திலே உக்காந்துக்கு. உனக்கு பின்னாடி வந்த சந்ததியர்கள் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. கம கமக்குது. வாசனை செம்மையா இருக்குவா. 10 கிலோமீட்டருக்கு அந்த பொங்க சோறான். ஏய் பிரியாணிடா. இதுக்கு மேல யாரா தம் போட முடியும்? இவனுக்கு முதல்ல கொடுங்க. இவன் தான் பொங்கல் பொங்கல் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். தயிர் சாதம். காளான் பிரியாணி சூப்பரா இருக்குது. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுல செஞ்சு பாருங்க. என்னடா தம்பி, என்ன பொங்கலா இல்ல காளான் பிரியாணியா? நல்லா இருந்துச்சா? ஏன் நல்லா இருந்துச்சுன்னு ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லிடு. அப்புறம் நீ சென்னைக்கு போகும்போது அரை மனசோட போவ, அழுதுகிட்டே போவ. ஃபாலோ மீ. இன்னைக்கு ஒரு புடி. என்ன புடி? பிரியாணி புடி. காளான் பிரியாணி. பாருங்க காளான் சூப்பரா இருக்கு. அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே மட்டன் கறி மாதிரி இருக்குது. அருமையா இருக்கு. இதான் இலை, இதான் சாப்பாடு, இதான் வெங்காயம். காமெடி பண்ணாதான்னு சொல்லிருக்கேன் நானு. என்ன ட்ரை பண்ணுங்க? காளான் பிரியாணியா? சரி. டெய்லியும் உங்க வீட்டுல இந்த மாதிரி விதவிதமா ட்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே டெய்லி ஒரு புடிதான். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நாங்க செஞ்ச பிரியாணி நாய்க்கு கூட சூப்பரா இருக்குது. அது பிடிச்சிட்டு பாருங்க, விரும்பி சாப்பிடுங்க. பையன் நல்ல பையன். கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரா வெரைட்டியா பண்ணி தர. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரா வயல்